சீன் நல்லா இருக்கு. பிச்சை சீன் கண்டிப்பா போர் அடிக்கும். அந்த போர் அடிக்கிற சீன் ஃபுல்லா ஒரு இந்த ரொமான்டிக் சீனா தான் இருக்கும். ரொமான்டிக் ஒர்க் அவுட் ஆகலாம். ஒரு காமெடி படம் காமெடி ஜானர் எடுத்துட்டாங்க, காமெடிக்காக யோசிச்சுட்டாங்க. ரொமான்டிக் உள்ள கரெக்டாக சொருகிறனால உட்காந்து எங்கேஜாக இருக்க வைக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக அந்த சாங்ஸ்க்காக அந்த படம் பார்க்கலாம். ஆல்பமாக அந்த படம் வந்து ஆல்பமாக அந்த சாங் ஹிட். இப்போ லாஸ்ட் சக்ஸஸ் பார்ட்டி சாங் எடுத்துக்கிட்டா செம்ம வைப்பு. இப்போ நார்மலாக விஜய் இல்லை வந்து போலி சாமியாரை எப்படி வந்து அவர் வந்து பெரிய ஒரு பிளேஸை இது பண்ணி அதை பெரிய ஆள் ஆகுறாங்க அப்படின்றத சொல்லலாம். அவங்ககிட்ட வந்து அவங்க ஒரு விஷயம் என்ன மாதிரி கான்செப்டில் இருப்பாங்க, அவங்களோட இதுலாம் தெரிஞ்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் அதை கண்டிப்பாக வராங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வருவாங்க, வர மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல படத்தில் அந்த ஏமாத்துற ஸ்டைல் அது ஒரு பாணியில் கொண்டு போய் ஏமாத்திருப்பாரு. ஒரு கதைத்துவமாக கொண்டு போய் கரெக்டாக முடிச்சிருப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா கதை லாஜிக் எதுவுமே எல்லாமே மிஸ்ஸிங்கு. வராங்க ஒரு பணத்தை சேஃப்டி பண்ண ஒரு வைரக்கட்டியை வச்சு கூடி மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இருந்தாலுமே பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்த டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஃபனியாக இருக்குது. அவருக்கும் சிங்கமுத்து சாருக்குமான காம்பினேஷன் நல்லா இருக்கு. மியூசிக்லி ரொம்ப சூப்பராக இருக்குது. நந்தம் சார், நட்டி சார், வெரி நைஸ் ஆக்டிங். யூ வில் லாவ். காமெடி எல்லாம் எந்த அளவுக்கு கனெக்ட் watch. It's nice film. Audience nalla reviews because ellarum chirchondirikanu theater la full time chirchondirikanu. So it's a comedy entertainer this Diwali release. So please go and watch. I'll tell everybody. Already Natti sir வந்து சதுரங்க வேட்டைன்னு இந்த மாதிரி ஒரு ஏமாத்துற படம் பண்ணிருக்காங்க. Same reference. அவருக்கு இப்போ எப்படி பண்றாரு, இப்போ எப்படி பண்ணிருக்காரு? It's like same. You won't even feel a difference. Same awesome acting. Singampuli sir, Muruganandam sir, Natti sir, very nice acting. You will laugh. காமெடி எல்லாம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு? காமெடி எல்லாம் நல்லாയിട്ട് கனெக்ட் ஆயிச்சு. ஆடியன்ஸ்னு நல்லா பிடிக்குന്നുണ്ട്. அப்போ யூ ஜஸ்ட் நைஸ். கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஆக்டிங் வித் சச் பிக் ஆக்டர்ஸ். சம்ஸ் சார் இருக்கா, சிங்கம்புலி, வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், வெரி சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸ். ஸோ யா, நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சாமியார்கள் நம்பி ஏமாற வேணாம். கிட்டத்தட்ட சதுரங்க வேட்டை அந்த ஜானர்லேயே இருக்கு. பட் அது எக்ஸாக்டா அதே மாதிரி இல்லை, டிஃப்ரெண்டா இருக்கு. பட் ஃபன் ஃபில்டா இருக்கு. படத்துல வந்து நட்டி சார் நடிச்சிருக்காரு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிருக்காரு. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால ஏமாற கூடிய மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இருந்தாலுமே பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்த டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஃபனியாக இருக்குது. அவருக்கும் சிங்கமுத்து சாருக்குமான காம்பினேஷன் நல்லா இருக்கு. மியூசிக்லி ரொம்ப சூப்பராக இருக்குது. சதீஷ் செல்வம் மியூசிக் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். வேற மத்தவங்களோட ஆக்டிங்ல எப்படி இருக்கு? அதை சொன்ன மாதிரி சிங்கம்புலி சார், நட்டி சாரோட காம்பினேஷன் நல்லா இருக்கு. சாம் சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. எஸ் படம் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஃபன் ஃபில்டா தான் இருக்கு. ஆமா, நித்யானந்தா சாரோட அந்த ட்ரெயிட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால இன்னும் ஃபன்னியா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சீன்ஸ் அவர் இது பண்ற மாதிரி கைலாசா, ஸோ அந்த ரெஃபரன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா உண்மையாக கம்பி கட்டின கதை. உண்மையிலேயே வந்து முக்கியமாக யார் வேணாலும் நம்பலாம், நான் சாமியார்கள் நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்ன படம் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில்லியாகவே இருந்தது. என்னடா அப்படின்ற மாதிரி தான். ஒரு சில காமெடி ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில காமெடி வெறுப்பாக தான் இருந்தது. என்னடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2025 காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு காமெடி அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். ஒரு சில விஷயங்கள் நல்லது இப்போ சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப பேடாக இருந்தது. ரொம்ப சில்லியாக தான் பண்ணியிருந்தாங்க ஒரு சில விஷயங்களில். அந்த மாதிரி ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். இல்லை, ஆல்ரெடி சதுரங்க வேட்டை படத்தில் அந்த ஏமாத்துற ஸ்டைல் அது ஒரு பாணியில் கொண்டு போய் ஏமாத்திருப்பாரு. ஒரு கதைத்துவமாக கொண்டு போய் கரெக்டாக முடிச்சிருப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா கதை லாஜிக் எதுவுமே எல்லாமே மிஸ்ஸிங்கு. வராங்க ஒரு பணத்தை சேஃப்டி பண்ண ஒரு வைரக்கட்டியை வச்சுக்கின்னு ஒரு வைரக்கல்லை வச்சுக்கிட்டு தேடுறாங்க. அதெல்லாம் சில இடத்துல லாஜிக்கே இல்லை. என்னடா இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சில இடத்துல சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் சிங்கமுலியோட காமெடி, அந்த சின்ன அந்த பொண்ணு கூட சிலிமிசம் பண்ணுறது, அந்த லெட்டர் போகிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் ஓகே தான். நிறைய லேக் தலைவா லேக் அங்கங்கே லேக் இருக்குது. நம்ம அதை வந்து நான் பொருட்படுத்த முடியல. படமாக ஓகே, ஒரு 2 ஹவர் நாள் டக்குன்னு முடிஞ்சு வெளியே வந்துட்டோம். இது ரொம்ப நேரம் 3 ஹவர்லாம் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். நல்லா இருக்கு. என்ன சொல்ல வருது? என்ன மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லிருக்காங்க? என்ன மாதிரி மெசேஜ்னா, இந்த போலீஸ் சாமியார்ஸ்லாம் இருக்காங்கன்னா அந்த கான்செப்டில் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு நார்மலாக நடக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ஹாப்பியாக ஒரு கண்டென்ட்லாம் வச்சுட்டு ஃபன் கண்டென்ட் நிறைய வச்சு கவர் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. நார்மல் தான் ப்ரோ, நம்மளுக்கு நடக்கிறது இல்லை. ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக ஒரு போலீஸ் சாமியார்னா என்ன மாதிரி கான்செப்டில் இருப்பாங்க, அவங்களோட இதுலாம் தெரிஞ்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் அதை கண்டினியூலாம் வராங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வருவாங்க,
வர மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் நடக்கும் கதை, அவ்வளோதான். வேற படம் லேக் ஏதாவது இருக்கா இல்ல படம் லேக் ஏதாவது இருக்கா இல்ல லேக்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். குழந்தை பசங்க கூட பார்க்கலாம். பெரியவங்களுக்கு வந்து உள்ள வச்சு பேசுறது பெரியவங்களுக்கு புரியும், சின்ன பசங்களுக்கு புரியாது. அது யதார்த்தமா புரியும். நித்யானந்தா அவரோட ரெஃபரன்ஸ் ஏதாவது வந்திருக்குன்னு சொன்னாங்க. நித்யானந்தா இல்லை ப்ரோ, அப்படி இல்லை. லாஸ்ட்ல வந்து ஒரு இது வரும், ஒரு சீன் வரும், அதை நீங்கள் மேபி ரிலேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, ரிலேட் பண்ணிக்கலாம் நம்ம அதில். படம் சூப்பராக இருக்குண்ணா, பார்க்கலாம். எல்லாமே காமெடியாக தான் இருக்கும். சிரிக்காதவங்க, ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பாருங்கள். உண்மையாலுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகி சூப்பராக சிரிப்பீங்க. எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லா ஒர்க்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க, பாருங்கள். வேற என்ன ஸ்பெஷலா இருக்கு, என்ன சொல்ல வருது, என்ன மாதிரி மெசேஜ் சொல்லிருக்காங்க? இல்லை வந்து போலீஸ் சாமியாரை எப்படி வந்து அவர் வந்து பெரிய ஒரு பிளேஸை இது பண்ணி அதை பெரிய ஆளாகிறாங்க அப்படின்றத சொல்லலாம். அப்புறமேட்டா வந்து அவங்க ஒரு விஷயத்த இலக்கு நோக்கி போவாங்க, அந்த விஷயம் கிடைக்கலன்னும் போது அவங்க அதுக்கான வேற ஒரு சர்க்குலேஷன் வச்சு பெருசாக இது பண்ணுவாங்க. மியூசிக்கல் நல்லா தானே இருக்கும், பாட்டு நல்லாயிருக்கும் அதில். அந்த ஒரு சாங் சூப்பராக இருக்கும் அதில், பாருங்கள். வந்து எல்லோரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி. சூப்பர்ண்ணா, அவர் சொல்லவே தேவையில்ல, அவர் எப்பவுமே நல்லா நடிப்பார். நட்டி சார் நல்லா நடித்தாங்க, அப்புறம் புலி சார் நல்லா நடித்தாங்க, முருகானந்தம் சார் சூப்பராக நடித்தாங்க. அவங்க காமெடிலாம் வேற என்ன சொல்ல வராங்க மெசேஜ்? படத்தில் எந்த மெசேஜ் சொல்ல வரல. ஒரு 60 சீனில் வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணோம், நம்மளோட சிரிக்க வைக்கணும்னு நினச்சி எடுத்திருக்காங்க. அதில் 40 to 45 சீன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் வந்து பிக்கெஸ்ட் ப்ளஸ் வந்து சாங் தான். ஏன்னா எல்லா ஜானர் ஆஃப் சாங்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ சாங்ஸ் வந்து ஒரு படத்தில் வந்து அது ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகி அது ஆடியன்ஸ் வந்து என்கேஜாக இருக்க வைக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக அந்த சாங்ஸ்க்காக அந்த படம் பார்க்கலாம். ஆல்பமாக அந்த படம் வந்து ஆல்பமாக அந்த சாங் ஹிட். இப்போ லாஸ்ட் சக்ஸஸ் பார்ட்டி சாங் எடுத்துக்கிட்டால் செம்ம வைப். இப்போ நார்மலாக விஜய் சார் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் படம் முடிச்சு வெளில வரும்போது ஒரு வைப் இருக்கும், அந்த வைப்போடு அனுப்பிச்சி விட்றாங்க சக்ஸஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு. அது வந்து பிக்கெஸ்ட் ப்ளஸ். மற்றபடி படத்தில் நடிப்பு, அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு நடிப்பை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அதே மாதிரியே பண்ணியிருக்காரா இல்லை அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல். அவர் சதுரங்க வேட்டை ஆரம்பிச்சதுலேருந்து அதே பேட்டர்னில் 10 படம் மேலே பண்ணிட்டார். 10ல் ஒரு படம். ஆனால் தீபாவளிக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம், அவ்வளோதான். தீபாவளிக்கு ஒரு படம், அவ்வளோதான். வேற மற்றவங்களோட நடிப்பு, சிங்கம்புலி அவரோட போர்ஷன், காமெடி, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு? காமெடி ஆஸ் யூஷுவல். அவர் என்ன காமெடி பண்ணுவாரோ இந்த படத்துக்கு இந்த சீனுக்கு சிரிக்க வைக்கணும், இதை வந்து கொஞ்சம் ஃபன்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணுன்றதை இந்த டேரக்டர் என்ன சொன்னாரோ அது வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. மற்றபடி வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளோதான். என்டர்டெயின்மெண்ட்டான ஃபேக்டர் உள்ள படம். இப்போ தீபாவளிக்கு நம்ம கறிக்குழம்பு சாப்பிட்டு அதிர்ஷ்டம்லாம் சாப்பிட்டு படம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இதில் என்ன குறை சொல்லியிருக்காங்க, இதில் என்ன குறை சொல்லியிருக்காங்க, இந்த படத்தில் இதை கேஸ் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. வந்தோமா என்டர்டெயின் பண்ணோமா ஜாலியாக போனோமான்ற மாதிரி ஒரு படம். வேற அதை தாண்டி இப்போ நட்டி சாரோட நடிப்பு தாண்டி வேற என்ன பிடிச்சிருக்கு அந்த படத்தில்? நட்டி சார் ஆக்டிங்கை தவிர்த்துட்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்சது சாங்ஸ் தான். கண்டிப்பாக சாங்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆச்சுல. இந்த மாதிரி ஒரு ஆல்பம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்றது ஒரு ஆல்பம் வருதுன்னா வெளியே ரீச் ஆகணும். இப்போ தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு இந்த படத்தோட ஒரு சாங் ஹிட் ஆகும்போது இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் கண்டிப்பாக வெளில வருவார். பெரிய விஜய் சார் படத்துக்குலாம் மியூசிக் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு 60 சீன் 45 சீன் நல்லா இருக்குது. மிச்சம் 20 சீன் கண்டிப்பாக போர் அடிக்கும். அந்த போர் அடிக்கிற சீன் ஃபுல்லாக ஒரு இந்த ரொமான்டிக் சீனாக தான் இருக்கும். ரொமான்டிக் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு காமெடி படம், காமெடி ஜானர் எடுத்துட்டாங்க, காமெடிக்காக யோசிச்சுட்டாங்க. ரொமான்டிக் உள்ள கரெக்டாக சொருகிறனால ஓகே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். எல்லாரும் கம்பி கட்டுற மாதிரி தான் அது. நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து கம்பி கட்டி உட்கார வைக்கிறாங்கல்ல, அவ்வளோதான். இப்போ நான் நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், அது வந்து டிவி சீரியலில் படம் எடுக்கிறாங்க, அதே தான் எடுக்கிறாங்க, அது படமாக எடுக்கிறாங்க, அவ்வளோதான். படத்தில் அதை தாண்டி என்ன பிடிச்சிருக்குன்னா ஒரு 60 சீனை பேக் பண்ணி ஒரு 45 சீனை ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 5 சீன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக போய் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ரேட்டிங்காக சொல்லணுன்னா அந்த படம் வந்து மியூசிக் வந்து 4.89 கொடுக்கலாம். ஓவரால் படம் வந்து 3 தான்.